வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல்மி கிட்ட இருந்து நார்சோ 80 ப்ரோ அண்ட் 80X அப்படிங்கிற ரெண்டு ஃபோன் ஏப்ரல் 9ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெக் வரலாம், என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரியல்மி கிட்டேருந்து வர நார்சோ சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு சில நல்ல ஃபோன்ஸ் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நார்சோ 70 ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோனாக தான் இருந்துச்சு. பட் அது ஆஃபர் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ணுக்குமே தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் நார்சோ 80 ப்ரோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் வைஸாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் 20K தான் லான்ச் ஆக போகுது. பட் பேஸ் வேரியன்ட் 6120 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதோட டிஸ்பிளேயோட எக்ஸாக்ட் ரெசல்யூஷன் என்னன்னு இது வரைக்கும் சொல்ல கிடையாது. மோஸ்ட்டாக ஃபுல் HD இல்லைனா 1.5K போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கோட அடுத்த சீரிஸில் வந்து 1.5K இருக்குது. மோஸ்ட்டாக ஃபுல் 6.77 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக இருக்கும் போது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்க போது. பட் பிரைட்னஸ் வந்து 4500 nits அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவாட் கர்வ் இல்லாமல் இந்த அண்டர் 20K செக்மெண்ட்டில் கர்வ்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக அப்படி தான் போட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கர்வ் டிஸ்பிளே அந்த அளவுக்கு பிடிக்காது. அதை விட இந்த குவாட் கர்வோட என்ன கேட்டிங்க அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன். ஸோ பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சைஸாக இருக்கலாம். அண்ட் ப்ராசர் சைடு வந்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட Snapdragon 7S Gen 3க்கு ஈக்குவலாகவே பர்ஃபார்ம் பண்ணோம். 7.5 லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு 102 ஸ்கோர்லாம் கிடைக்கும். ஸோ கேமிங்கில் உங்களுக்கு 90 FPS BGMI சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இப்போ CMF ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 7300 தான். பட் அதில் 120 FPSலாம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுலேயும் நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸில் 120 FPSக்கான சப்போர்ட்லாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM தான். அந்த UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க. 3.1லாம் இந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 25000 ரேஞ்சில் அவங்க 2.2 தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் திக்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 7.5 mm தான் இருக்குது. வெயிட்டுமே 185 189 அந்த கிராமில் தான் இருக்குது. ஸோ இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பேட்டரி கெப்பாசிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிலிக்கான் கார்பைடு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட அனதர் வெர்ஷனாக இருக்கலாம். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங்லாம் கூட இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. NFC இருக்குமா இல்லையான்னு தெரில. பட் இந்த ஃபோனில் இவங்க IP ரேட்டிங்கை அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி தெரில. மேபி IP64 அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஃபோன்ஸில் இப்போ ரியல்மி ஃபோன்ஸில் வந்து IP69 தான் எல்லா ஃபோனும் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் கன்ஃபார்மாக அண்டர் 20K தான் இருக்கும் போது பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 18-19 கூட வரது சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் பேஸ் வேரியன்ட் தவிர்த்துட்டு 8GB RAM போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நார்சோ 80X அப்படிங்கிற இன்னொரு ஃபோனுமே வரப்போகுது. இது வந்து அண்டர் 13,000 வரப்போகுது. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு இதில் ஹைலைட்டாக இருக்க மாதிரி தெரியல இந்த ஃபோனு. ஏன்னா விவோ தரப்புல வந்து T4X ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்குது. ஏன்னா ஐக்குழுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி இன்னொரு ஃபோன் லான்ச் ஆக போகுது அந்த செக்மெண்ட்டில். அது விவோவோட ப்ரைஸ் கம்மியாக இருக்க போது. ஸோ இந்த ஃபோன் கொஞ்சம் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. பட் 80X வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ஃபோனாக தான் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இந்த நார்சோ 80 ப்ரோவில் கேமரா செட்டப் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி அவங்க எங்கேயுமே பேசவும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் 50 MPக்கான மெயின் கேமரா இந்த 2 மேப்ஸில் டெப்த் இருக்கும். ஃப்ரண்ட்டில் 16 இல்லைனா 32 MPக்கான சென்சார் வந்து கொடுப்பாங்க. ஸோ கேமரா எதிர்பார்த்துலாம் இந்த ரியல்மி பக்கம் வந்து போகாதீங்க. அதில் அந்தளவுக்கு சூப்பராக கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. P3 வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். அது கேமரா நல்லாவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபோனுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.